சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி எபிசோடில் ஃபஸ்ட்டு சீனில் முத்துவும் மனோஜோட ஃப்ரெண்டும் 2 பேர் காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த இளநீ கடைக்காரரை போய் பார்க்குறாங்க. முத்து அவர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி கதிர் நீங்கள் ஒருத்தர் இருந்தாரே தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இளநீ கடைக்காரர் சொல்கிறாரு, ஆமாம் அவரை தெரியும் அப்படின்ட்டு. அதுக்கு முத்து சொல்லுவாங்க, அவர் தான் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அவங்க வீட்டுக்கு யாரெல்லாம் வந்துட்டு போவாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அந்த இளநீ கடைக்காரர் சொல்லுவார், சவப்பா ஒருத்தர் உயரமாக வந்துட்டு போவார், அவர் கூட சீரியலில் நடிக்கிறதா சொன்னாங்க அப்படின்பாங்க. அது யார் என்னன்னு கேட்பாங்க. அது தெரியாதுன்றவர். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு ஒரு அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லுவார் அவர். உடனே முத்து கேட்பாங்க, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த அம்மாவோட அட்ரஸை அந்த இளநீ கடைக்காரர் வந்து முத்துக்கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா முத்து மீனாவை பார்க்க கோயிலுக்கு போவாங்க. அங்கே மீனா கிட்ட போய் ஜீவா கொடுத்த கூலிங் கிளாஸ் கொடுத்து போட சொல்லுவாங்க. அப்போ மீனாவோட தங்கச்சி அம்மாலாம் பக்கத்தில் இருப்பாங்க. அப்போ வந்து மீனாவோட தங்கச்சி சொல்லுவாங்க, நம்ம செல்ஃபி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லவும் எல்லோரும் செல்ஃபி எடுத்துக்குவாங்க. அப்புறம் அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஜீவாவோட முத்து நிற்கிற ஃபோட்டோ வரும். அதை வந்து அவங்க தங்கச்சி பார்த்துட்டு, இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்புறமா சொல்லுவாங்க, அக்காவுக்கும் மனோஜுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனப்போ அந்த பொண்ணு வந்துருந்துச்சு, அப்போ கூட மனோஜ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பேர் கூட ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் சொல்லுவாங்க, நான் ஜீவா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அந்த பொண்ணு அப்படின்பாங்க. இப்போ மீனா கூட சொல்லுவாங்க, ஆமாங்க மனோஜ் லவ் பண்ண பொண்ணு பேர் கூட ஜீவான்னு தானே சொன்னாங்க, அதுவும் கன்னடா பொண்ணுன்னு தானே சொன்னாங்க, ஒருவேளை அந்த பொண்ணாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. முத்துவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சு போயிடும் இதுதான் அந்த ஜீவா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் முத்து ஜீவா வீட்டுக்கு போய் நேராக கேட்பாங்க. அவங்கள்ட்ட போய் உன் பேர் ஜீவா தானே அப்படின்பாங்க. அதுக்கு ஜீவா வந்து டென்ஷன் ஆயிடுவாங்க. எனக்கு நான் காரம் வேணான்னு சொல்லிட்டு திருப்பி என் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு நீ தானே ஜீவான்னு மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுவாங்க. அப்போ முத்து சொல்லுவாங்க, சரி மனோஜ் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அவனை எனக்கு தெரியும், உனக்கு என்ன அதுக்கு அப்படின்னு சொல்லி ஜீவா சொல்லுவாங்க. அப்போ வந்து முத்து சொல்லுவாங்க, அவன் என் அண்ணன் தான், சரி அவன்கிட்டேருந்து வாங்கிட்டு போன இந்த 27 லட்ச ரூபா உடனே கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே ஜீவா சொல்லுவாங்க, அதை தான் அவன் அண்ணன் போன தடவை வந்தப்போ வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ஃபைசல் பண்ணி அந்த பணத்தை தான் நான் கொடுத்தேன், எக்ஸ்ட்ரா 3 லட்சம் வட்டியோட வேற கொடுத்தேன், 30 லட்சம் கொடுத்துருக்கேன், அதுக்கு தான் நீ சாட்சி கையெழுத்து கூட போட்டே அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே முத்துக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். நீ வந்து வீட்டில் சொல்லு அப்படின்னு சொல்லி ஜீவாட்ட கேட்பாங்க. ஜீவா வந்து சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த சீனில் முத்து வேக வேகமாக வீட்டுக்கு வந்துட்டு எல்லாரையும் உட்கார சொல்லுவாங்க ஹாலில். என்ன ஏது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்கும்போது, இங்கே ஒரு விசாரணை இருக்குது எல்லாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட்டு நாளைக்கு உள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடுது. விஜயா வந்து மனோஜை பிடிச்சிட்டு எப்படா உனக்கு என்னை ஏமாற்ற மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. அப்போ மனோஜ் சொல்லுவாங்க, இல்லைம்மா அந்த காசை வச்சு கடை ஆரம்பிக்கலான்னு ரோஹிணி தான் ஐடியா கொடுத்தா அப்படின்னு சொல்லவும் ரோஹிணியை பலாருன்னு ஒரு அற விட்டுருவாங்க விஜயா.